Taste the Daily. சென்னையில என்ன நிலவரம், புதுச்சேரியில என்ன நிலவரம் என்பது குறித்தெல்லாம் பார்த்தோம். தொடர்ந்து நெல்லையிலிருந்து செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மருதுபாண்டி, நெல்லையில ஒட்டுமொத்தமா எத்தனை வாக்குச்சாவடி மையங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு? மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கிருச்சா? அங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க? ஆனந்தி, திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 6 சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் 16,54,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள். சுமார் இந்த தொகுதியை பொறுத்தவரை 1810 வாக்குச்சாவடி மையங்கள் என்பது திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையமும் பல்வேறு வகையான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வகையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களும், அதாவது தாலுகாவிற்கு ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையங்களும் மாதிரி வாக்குச்சாவடி மையங்களில் மாடர்ன் வாக்குச்சாவடி மையங்கள், இளைஞர்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்கள் மற்றும் பெண் அதிகாரிகள் மற்றும் பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடி மையங்கள் என்ற 3 வகையான வாக்குச்சாவடி மையங்கள் ஒவ்வொரு தாலுகாவிற்கும் சிறப்பாக ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். திருநெல்வேலி மாநகர் டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் செய்யப்பட்டுள்ள இந்த மாடர்ன் வாக்குப்பதிவு மையங்கள் சிவப்பு கம்பளங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பலூன்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வாக்காளர்களை கவரும் வகையில் மாவட்ட தேர்தல் அதிகாரியால் இந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது இந்த வாக்கு மையத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது முகவர்கள் முன்னிலையில் தற்போது துவங்கியிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு முகவர்களும் தங்களது வாக்குகளை சரியாக, அந்த இயந்திரம் சரியாக இருக்கிறதா என்பது குறித்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்களே பார்க்கலாம், நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முகவர்களும் அந்த வாக்குப்பதிவுகள் சரியாக நடைபெறுகிறதா, தாம் செலுத்தக்கூடிய வாக்குகள் அந்த சின்னத்துக்கு தான் விழுகிறதா என்பது குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த மாதிரி வாக்குப்பதிவுகள் என்பது முழுமையாக நிறைவடையும். அதனைத் தொடர்ந்து சரியாக 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது துவங்கும் என மாவட்ட தேர்தல் அதிகாரியாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலியில் உள்ள இந்த நெல்லை சட்டமன்ற தொகுதியில் தான் அதிக அளவு வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று அடுத்தபடியாக தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தான் அதிக வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. ஏனென்றால் அந்த பகுதியில் தான் சுமார் 319 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. இது தவிர திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் 344 பதட்டம் மற்றும் மிகவும் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அங்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும், அதாவது சராசரியாக 1200க்கும் குறைவாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் கொண்ட அந்த வாக்குச்சாவடியில் 4 அதிகாரிகள் இருப்பார்கள். அதற்கு மேல் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் 5 அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் முறையாக ஆவணங்கள் கொண்டு வரப்பட்டு அது முறையாக பரிசோதிக்கப்பட்டு அவர்கள் கையில் விரலில் மை வைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக அந்த சந்தேகங்களை தீர்த்தி செய்யும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதற்கான மண்டல வாரியாக குழுக்கள் என்பது நியமிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு என்பது தொடங்கி இருக்கிறது. ஆனந்தி, தற்போது மாதிரி வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் அங்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்காங்க, ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. அது குறித்த விவரங்களை வழங்கி இருக்கீங்க மருதுபாண்டி. Taste the Daily.